உத்தமர் காந்தியடிகளின் 157வது பிறந்த நாளையொட்டி சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை தற்போது காணலாம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் 157வது பிறந்த நாளை முன்னிட்டு நாடு முழுக்க இன்று பல்வேறு வடிவங்களில் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் சென்னை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாளை தற்போது அங்க இருக்கக்கூடிய சிலைக்கு அருகே அவர் புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். நாடு முழுக்க பல இடங்களில் மகாத்மா காந்தியுடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டு வருகிறது. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக இந்திய சுதந்திரத்திற்காக ஒரு ஒருங்கிணைந்த இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதற்காக போராடிய, உலகம் முழுவதும் அகிம்சையை கொண்டு சென்றவரும், முதல் முறையாக நிற வேறுபாட்டுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் துவங்கிய அவருடைய சுதந்திர வேட்கையானது இந்தியாவில் 1947 சுதந்திரம் கிடைக்கும் வரை தொடர்ச்சியாக பல்வேறு வடிவங்களில் நீடித்து வந்தது. குறிப்பாக இறுதியாக வெள்ளையனே வெளியேறும் என்ற அந்த அவருடைய அறிவிப்பின் காரணமாக, ஒட்டுமொத்த நாட்டினுடைய கிளர்ச்சியின் காரணமாக அப்போது ஆங்கிலேயர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறினார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவின் தேசத்தந்தை என்று அழைக்கப்பட்ட மகாத்மா காந்தி அவர்களுடைய பிறந்த நாளை இன்று நாடு முழுவதும் அரசியல் கட்சிகள், அதே போல அரசு சார்பிலும் மத்திய மற்றும் மாநில அரசு சார்பிலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தமிழ்நாடு இருக்கக்கூடிய மகாத்மா காந்தியுடைய சிலைக்கு இருக்கக்கூடிய புகைப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செய்து வருகிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.